ஹாசினி பார்வதி, என்ன ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? காணாம போன புது அம்மாவை கண்டுபிடிக்க ஒரு வழி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு ஐடியாவும் தெரியலடா செல்லம். நீ போயிட்டு உங்க உங்க மாரியம்மா கிட்ட போய் கேக்குறியா? சாமி அம்மாவும் உன் கண்ணுல காட்டின மாதிரி சாமி கிட்ட இருக்கிற அம்மாவும் உன் புது அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டுவாங்கல்ல. அப்படியா பெரியமா? நான் இப்பவே போய் மாரியம்மா கிட்ட கேக்குறேன். சிஸ்டர், இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? ஏற்கனவே அந்த மாரி இப்படிதான் தேவி கிட்ட அப்பப்ப கேப்பா. இப்ப இந்த வாண்டு மாரியோட போட்டோவை பார்த்து கேக்குது. நல்ல குடும்பம். அம்மா, இன்னைக்கு கோவில்ல சாமி கிட்ட புது அம்மா வேணும்னு கேட்டேன். சாமி அம்மாவை கண்ணுல காட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அம்மா காணாம போயிட்டாங்க. காணாம போன என் புது அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? ப்ளீஸ்மா. இந்தாங்க, அனுப்புங்க போதும். தேங்க்ஸ் பேர் சொல்லுங்க. பார்த்த சார். ஹலோ. ஹலோ பாஸ், தேவி மாமா ஸ்கூல்ல இருந்து வீட்ல டிராப் பண்ணிட்டீங்களா? வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே பாஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மீட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இந்த பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். சரிங்க பாஸ். தேங்க்ஸ் மேடம். மேடம். சார் உங்க பேர் சொல்லுங்க. பிரபாகரன். மீட்டிங்க்கு வேற டைம் ஆகுது. இவங்க என்ன இவ்வளோ மெதுவாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க? சாரி சாரி, கை தவறி பட்டுச்சு. சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? ஏய், இவ்வளோ நேரா போய் கேட்ட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ 98. மேம், எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். ஓ, நீ மட்டும் என்னவா? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. மத்தவங்க எல்லாம் என்ன டைம் பாஸ்க்கா போயிட்டு இருக்காங்க? மேம், அப்படி இல்ல. ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. அங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம நிக்கறாங்கன்னு சொல்றீங்களா? ப்ளீஸ், அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அனுப்புவீங்களே. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. வரிசையா தான் வந்துட்டு போகணும். மேடம், ப்ளீஸ் மேடம், எனக்கு உண்மையிலேயே அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. கான்ஸ்டபிள் பாருங்க. மேம். சார் வாங்க சார். டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க சார். சார், நான் கொஞ்சம் அவசரமா போகணும் சார். இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னு என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர், நான் என் டியூட்டியை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தான் இங்க நிக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்கள உங்க கண்ணுக்கு தெரியலையா? நேத்து என்னமோ பெருசா பேசுனீங்க. போங்க, போய் வரிசையில வாங்க. செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். பாத்தீங்களா? நான் சொல்லல இவங்க என்ன வேணும்னே பழி வாங்குறாங்கன்னு. கான்ஸ்டபிள் மேடம், டிஸ்டர்ப் பண்ணாம போக வாங்க. சொல்லுங்க. சொன்னா கேளுங்க சார். வாங்க சார். வாங்க வாங்க சார். சார் வாங்க விடுங்க சார். வாங்க. மேடம், ஒய்ஃபை கொலை பண்ணதை விசாரிக்க சொல்லி ஒருத்தர் 2 வருஷமா ஸ்டேஷன் வந்துட்டு போறாருன்னு சொன்னேன்ல மேடம், அவர் இவர்தான் மேடம். இந்த ஆள் தானா அது? ஆமா மேடம்.
இந்தாங்க மேடம். இந்தாங்க மேடம். இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணலையா? 2 நாள்ல பண்ணிடுறேன் மேடம். பேர் சொல்லுங்க. காளீஸ்வரன். ம். இந்தாங்க சீக்கிரம் ரெனியூ பண்ணுங்க. ஓகே பண்ணிடுறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். நேம் சொல்லுங்க. என்ன இது? தினேஷ். சரியான திமிர் பிடிச்சவன். புடிங்க. ஓகே மேடம். சீக்கிரம் செக் பண்ணிட்டு அனுப்பி விடுங்க. லைசென்ஸ். இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானா? போ சொல்லுங்க. பாஸ் என்னாச்சு பாஸ், ஏன் லேட்டு? அது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் நேத்துல இருந்து என் வழியில கிராஸ் பண்ணிட்டே இருக்கா. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா திவாகர், நேத்து என் காரை சோதனை போறேன்னு சொல்லி தேவிமாக்கு ஆசையா வாங்கி வச்சிருந்த டாயை உடைச்சிட்டா. ஐயோ, நான் பயங்கரமா சத்தம் போட்டு விட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு டிராஃபிக்ல நிறுத்தி என்ன வெயிட் பண்ண வச்சுட்டா. சரி, மீட்டிங் எல்லாம் ரெடியா இருக்காங்களா? பாஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க, வாங்க. சரி வா. திவாகர், மீட்டிங்ல சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் பாஸ். இப்ப நான் ரமேஷ் உள்ள அனுப்பட்டுமா? சரி ஓகே, அனுப்பு. பாஸ் உங்களை கூப்பிட்டாரே, போங்க. ஹலோ சூர்யா. வாங்க. என்ன நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேடி வந்தவங்கள மதிக்கணும், அதான் நம்ம பண்பாடு. உட்காருங்க. சந்தோஷம். உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதான் நானும் எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்க. ஸ்வீட்டான விஷயம்தான். நீங்க ஏலத்தில் எடுத்த சாக்லேட் கம்பெனி எனக்கு வேணும். உங்களுக்கு வேணும்னா ஏலத்திலே கேட்டு வாங்கிருக்கணும்ல. இப்போ வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சூர்யா. அப்புறம் விளைவுகள் விபரீதமா இருக்கும். இந்த மிரட்டரிய தர முடியாது. உன்னால முடிஞ்சது போய் பண்ணு. முடிஞ்சதை பண்ணணுமா? ஓகே. ஹலோ தேவிமா. சொல்லு செல்லம். ஹலோ சூர்யா, எப்ப நீ வீட்டுக்கு வருவ? நான் ஆபீஸ்ல வேலை எல்லாம் முடிச்ச உடனே அப்பா உடனடியா வீட்டுக்கு வந்துருவேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டாடி வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஒரு நிமிஷம் செல்லம். இன்னும் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. ஆ ஃபைன். ம் தேவிமா சொல்றேன். எல்லாரும் எழுதுங்க. நைனி என்ன கோவில்ல போய் காடு கிட்ட ப்ரே பண்ணா கேட்டது கிடைக்கும்னு நீ தானே ஐடியா சொன்ன. அதனால தான் நான் அம்மாவை பார்த்தேன். ஓகே, அதுக்கு என்ன இப்போ? நீ எழுது, என்னையும் எழுத விடு. நம்ம பேசிட்டே இருந்தா மிஸ் திட்டுவாங்க. மிஸ் நான் கவனிச்சுக்கிறேன். நீ காணாம போன என் அம்மாவை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா சொல்லு நைனி ப்ளீஸ். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா சொல்லு. ஒரு டைம் எங்க கார் காணாம போயிடுச்சு. டாடி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. காரை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. தெரியுமா? நானே என் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? காணாம போன எங்க காரையே கண்டுபிடிச்சு கொடுத்த போலீஸ் காணாம போன உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதாதவங்க சீக்கிரம் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். மறந்துடாம எல்லாரும் எழுதிருங்க. நாளைக்கு வந்ததும் கேட்பேன். ஓகே? சரி மிஸ். குழந்தைங்க தான் சேர்த்து விட்டேன். அப்படியா? ஹாய், வாங்க 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 வாங்க. நைனி வா 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 வா. சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போலாமா? செல்லம். சூரிய டாடி வர்றதுக்குள்ள நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். போலாமா? போலாமா? ஆட்டோ 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 ஆட்டோ. எங்க பாப்பா போனோம்? சொல்ற இடத்துக்கு போங்க. நீ காசு வச்சிருக்கியா? இருக்கு. சரி, ஏறு போலாம். யோ, உன்னோட அக்கப்போரா போச்சியா? சீலை வச்சு சீக்கிரம் குடியா. என்னதான் ஏன் கேட்பாங்க? போங்க சார். ஆட்டோ அங்கிள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி பாப்பா. குழந்தை நினைச்சா பேச்சு செயல்லாம் பெரிய மனுஷி மாதிரி இருக்கு. பவித்ரா. பாப்பா, யார் நீங்க? யார் கூட வந்தீங்க? நான் யார் கூடயும் வரல, ஆட்டோல தனியா தான் வந்தேன். ஆட்டோல தனியா வந்தியா? உன்னை யார் ஆட்டோல ஏத்தி அனுப்புனது? என்னை யாரும் ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சு வைக்கல, நானே ஆட்டோ புடிச்சு வந்தேன். ஆமாம் பாப்பா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? காணாம போனதை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களாமே என் ஃப்ரெண்டு நைனி சொன்னா, அதுக்காக தான் இங்க வந்தேன். அப்படியா? ஆமா, என்ன காணாம போச்சு? வீட்ல காணாம போச்சா, ஸ்கூல்ல காணாம போச்சா? ரெண்டும் இல்ல, கோவில்ல. கோவில்லையா? ஆமா, என்ன காணாம போச்சு? கழுத்துல போட்டிருந்த செயினா, கால்ல போட்டிருந்த கொலுசா, இல்ல காதுல போடுற கம்பலா? அதெல்லாம் காணாம போகல, அம்மா காணாம போயிட்டாங்க. என்னது, அம்மா காணாம போயிட்டாங்களா? ஆமா, அம்மாவை கண்டுபிடிக்கணும், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, அப்பா வரலையா? இல்ல, நான் மட்டும் தான் அப்பாக்கு தெரியாம வந்திருக்கேன். அம்மா எப்படிமா காணாம போனாங்க? சாமி கும்பிட்டுட்டு பார்க்கும்போது எதிர்ல இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா
சீரியஸா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். என் கம்ப்ளைண்ட்ட வாங்கிட்டு தொலைஞ்சு போன அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. சரி பாப்பா, கோவப்படாத. இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, அவங்க இப்ப வந்துருவாங்க. அவங்க வந்ததுமே அம்மாவை பத்தி அவங்க கிட்ட சொல்லு. ஐயோ, நான் ஸ்கூல்ல இருந்து டாடி கிட்ட சொல்லாம வந்துட்டேன். டாடி ஸ்கூலுக்கு வந்து தேடுவாரு. நான் இப்பவே போகணும். நீங்க இன்ஸ்பெக்டர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன்ல பேசிக்கிறேன். சுப்பிரமணி, மேடம் நம்பர் எழுதி கொடுங்க. இந்தா இன்ஸ்பெக்டர் நம்பர். தேங்க்ஸ். வெல்கம். அங்கிள், வேகமா ஸ்கூலுக்கு போங்க. சரி பாப்பா. தேவிமா, எங்க போயிருப்பா? வாட்ச்மேன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அது என்னோட டாக்டர் தேவிய காணோம். அவங்க அப்பவே ஸ்கூல் முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டாங்க சார். எது, கிளம்பி போயிட்டாளா? ஆமா சார். எப்படி வாட்ச்மேன், நான் வரதுக்குள்ள எப்படி தனியா கிளம்பி போனாங்க? தெரியலையே சார். சார் பாருங்க. சரி. சிஸ்டர், தேவிமா பாருங்களேன். தேவிமா, அத்தை, ஆசினி. சூர்யா, என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல. சூர்யா, என்ன? அத்தை, தேவிமா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலையேப்பா. வரலையா? ஆசினி, மாமா என்னாச்சு? அது தேவி, நீ பாத்தியா? ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? மாமா எப்பவுமே நீங்க தானே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவீங்க, என்கிட்ட வந்து கேக்குறீங்க. என்னாச்சு, ஸ்கூல்ல அவ இல்லையா? அவளை ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், தேவியை காணோம். ஸ்கூல்ல காணோம்னா அப்ப தேவி எங்க? அம்மா, அம்மா, நான் எப்பவும் போல தேவிமா அழைச்சிட்டு வர ஸ்கூலுக்கு போனேம்மா. ஆனா தேவிமா அங்க இல்ல. என்னப்பா சொல்ற? ஸ்கூல்ல நல்லா தேடி பார்த்தமா? ஆமா மாப்ள, உள்ள ஃப்ரெண்டு கூட விளையாடிக்கிட்டு இருந்திருப்பா மாப்ள. நீங்க கவனிக்காம வந்திருப்பீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். ஸ்கூல் வாட்ச்மேன் கிட்ட கூட நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். உங்க பொண்ணு அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னாரு. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சூர்யா, சீக்கிரம் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாப்பா. சூர்யா மாமா வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாரும் தேடி பார்க்கலாம். ஆமா சூர்யா, ஹாசினியை கூட்டிட்டு போய் நல்லா தேடி பாரு. சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் போப்பா மாப்ள. இந்த வீடு தான் நிறுத்துங்க அங்கிள். சரி பாப்பா. குழந்தை போயிடுச்சு. ஹாசினி, வா வா. தேவிமா, அதுக்குள்ள வந்துருச்சு. நம்மள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்குதே. தேவிமா. ஏய் தேவி, எங்கடி போன? தேவிமா, வந்துட்டியா? எங்கம்மா போன? அப்பா எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? ஒண்ணு இல்ல. இனி இப்படிலாம் பண்ணக்கூடாது.
நீ நேரா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துடணும். ம்? திவ்யமா எங்க போனீங்க? எப்படி வந்தீங்க? நான் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துட்டேன். எங்கம்மா போன? அப்பா ஸ்கூல்ல வந்து பாக்கும்போது நீ ஸ்கூல்ல இல்லையாமே. அது வந்து பார்வதி, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவளை ஆட்டோல கூட்டிட்டு போய் அவளை வீட்டுல விட்டுட்டு அந்த ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டேன்.